சலனம் 366. இரவில் மிருது ஆதினியிடம், எனக்கு ஒரே ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி மூச்சு முட்டுது. சரி, மேலே போயிட்டு காலார நடந்துட்டு வா. அவள் தலையை ஆட்டிவிட்டு, எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பானே அவன், ஐயா 10:30க்கெல்லாம் தூங்கிடுவார், ஸோ நோ ப்ராப்ளம். பெண் அவள் அவளிடம் மாடிக்கு போகும் வழியை கேட்டுவிட்டு மேலே வந்தாள். ஏனோ தன் வீட்டை விட்டு வந்தது இப்போதுதான் அவளை உறுத்தியது. திடீரென்று கைபேசி எடுத்து அம்மாவை அழைத்தாள். ரிங் போனது. ஒலி கேட்டு உயிரோடு உயிர் இணைந்தது போல ஆனந்தமாயிருந்தது. ஆனால் கால் அட்டனாகாமல் கட்டாகிவிட்டது. மீண்டும் அழைத்தாள். மீண்டும் துண்டிக்கப்பட்டது. அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு என்று வாய்ஸ் நோட் அனுப்பியவள் காத்திருக்க சற்று நேரத்தில் மிருதுவின் எண் பிளாக் செய்யப்பட்டது. தான் பிளாக் பண்ணப்பட்டிருப்பதை பார்த்ததும் பெண் அவளின் மனது மார்பு உள்ளே உடைந்து நொறுங்கியது. மிருதுக்கு அழுகை. நிலவன் தான் வேண்டும் என்று ஓடி வந்தவளுக்கு இன்று ஏனோ பெற்றவள் நினைவு அதிகமாய் தாக்கியது. அம்மா என்று அவள் மனம் நெகிழ்ந்து கதறி அழுதாள். அந்த அழுகை எந்த சத்தத்தோடும் இல்லாமல் மௌனமாக, ஆனால் உள்ளத்தை துரத்தும் வழியோடு. கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசிக்கையில் காற்று பலமாக அவளின் உடலை தழுவியது. வீசும் மொட்டை மாடி குளிரில் முழு உடம்பும் நடுங்கியது. அந்த குளிர்காற்று அவள் கூந்தலை அலை போல அசைத்தது. அவள் மனதுக்குள் ஒரு கேள்வி. அழுதால் எதுவும் மாறிவிடுமா? என்னை புரிந்து கொள்ள யாராவது வருவார்களா? கண்களை மூடி நின்றாள். அப்போது காற்று பலமாக அடித்து கொண்டிருந்தது. அது ஒரு ரம்யமான இரவு நேரம். அந்த குளிர்ந்த காற்று மிருதுவின் கூந்தலை அலை போல அசைத்தது. அந்த எண்ணத்தில் கைபேசியில் ஒரு பாடலை பிளே செய்து தூணில் சாய்ந்து நின்றாள். கண்ணீரும் இசையோடு கலந்து விட்டது. அந்த நேரத்தில் அவளின் பின்னால் காலடி சத்தம். இந்த நேரத்தில் இங்கே யார் என்று அதிர்ச்சியோடு அவள் திரும்பினாள். அங்கே நிலவன் நின்றிருந்தான். நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று அவள் திடுக்கிட்டு கேட்டாள். அவன் சிரித்தான். அதே கேள்வி நான் உன்கிட்ட கேட்கணும் மிருது, நீ இங்க என்ன பண்ற? அவனை அந்த நேரத்தில் எதிர்பாராதவள். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அவள் சற்றே தழுமாறினாள். எனக்கு ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி இருந்தது, அதான் வந்தேன். அவன் சற்று அருகே வந்து கண்களை அவளின் ஊன்றினான். ஏன் உன் முகத்தில் எப்பவும் சிரிப்பே இல்லாம இருக்கு? மிருது குரல் உடைந்தது. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நிலவன் சற்று இடைவெளிக்கு பிறகு, அப்படியா, கூட்டிட்டு போயிடலாமா என்றான் பிளேஃபுல் டோனில். அவள் சற்றே சிரிப்புடன் சோகத்தோடு, ஏன் அப்படியே விட்டுட்டு வந்துடலாம்னு இருக்கீங்களா? அவன் சிரித்தான். ஏ லூசு, பார்க்கணும்னு சொன்ன, அதெல்லாம் வேணாம். அவள் தலையசைத்தாள். ஏன் சிரிக்க மாட்ட? அவன் மெல்ல கேட்டான். அவள் கண்களில் நீர் வழிந்தது. எனக்கு சிரிக்க காரணமே இல்லையே என்றாள் அவள் மெதுவாய். அவளின் குரல் உடைந்திருந்தது. நீ விரும்பித்தான வந்த, ரொம்ப என்றவள் கண் கலங்க. அவன் சற்று சாய்ந்து அவளின் கண்களை நேராக பார்த்தான். நிலவன் அவளை நேராக பார்த்தான். அவன் குரல் ஆழமாயிருந்தது. நீ சிரிக்க காரணம் வேணுமா? நான் இருக்கேனே, போதாதா? மிருது சற்று வெக்கத்தோடு கீழே பார்த்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு மெல்லிய துடிப்பு. அவன் பிளேஃபுல்லாக சிரித்தான். என்னடி கிஸ் எல்லாம் முதலே பண்ணிட்ட, இப்ப யாரோ மாதிரி பேசுற? எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா? அவள் விரைவாக. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? நிலவன் மெதுவாய் சிரித்தான். ஏன் யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? அவன் மெதுவாய் சிரித்தான். பயமா இருக்கா உனக்கு? எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். உங்களுக்கு பயம் இல்லையா அம்மணி? இல்லை, எனக்கு நான் உங்கள் மேலே வச்ச என் காதல் பற்றி நான் பேசுகிறத இந்த உலகமே கேட்கட்டும். நீங்கள் எனக்கு மட்டும் சொந்தமானவர்னு சொல்லிக்கணும் போல இருக்கு. மிருது என்றவன் குரலில் அவ்வளோ மென்மை. அவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். மிருதுவின் முகம் சிவப்பாகி சிவந்தது. அவளின் கைகள் நடுங்கின. அந்த நேரம் அவளுக்குள் 1000 கனவுகள் உயிர் பெற்று நிகழ்வுக்கு கொண்டு வந்தது போலிருந்தது. அந்த நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த வெளிச்சம் அவர்களின் பிணைப்பை காட்ட சற்றென்று அவள் கைபேசியை அணைத்து பக்கமாக வைத்தாள். ஆடவன் மிருது. அவள் தலை திருப்பி மென்மையாய் மாமா என்று அழைத்தாள். இருவரும் கண்களை சந்தித்தனர். என்னை பிடிக்குமா? அவன் கேட்டான். பிடிக்காம தான் கட்டிக்கிட்டு இருக்கேனா? அவள் சற்று கிண்டலாக சொன்னாள். அவன் சிரித்தான். உங்களுக்கு என்னை பிடிக்குமா? ரொம்படி. ஏன் நீங்க நம்ம காதலுக்கென்று எனக்காக கூட ஒரு ரிஸ்க் எடுக்கல? நீங்க காதல் இருக்குடி, எனக்கு சொல்லி உன் அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. இப்படி தானா? மிருது
ம். என் வாழ்க்கையில நான் கூட என்னை இவ்ளோ நேசிக்கலடி. நீ எல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையோட வந்து என் கைய பிடிச்சு நிக்கிறது, எனக்கு இந்த உலகத்தையே வென்ற மாதிரி இருக்கு. ஏங்க எனக்கு இங்க வந்த பின்னாடி தான் ரொம்ப பயமா இருக்கு. நான் இருக்கேன். உனக்கு என்ன பயம்? எல்லாம் நெனச்சு, அத்தைய நெனச்சு அவன் அவளின் அருகே வந்து மெதுவாய் சொன்னான். நான் இருக்கேன். உனக்கு என்ன பயம்? அவன் அவளின் கையை பிடித்தான். மிருது, இதுக்கு முன்னாடி நடந்ததை மறந்துடு. இது நம்ம குடும்பம். இனிமே உன்னை அழ விட மாட்டேன். அவள் கண்களில் நீர் வழிந்தது. அவளின் முகத்தில் சின்ன புன்னகை தோன்றியது. அம்மா தாயே, சிரிச்சுட்டு இப்படி அழாத என்று அவன் கிண்டலாய் சொன்னான். அவள் சிரிப்பதற்காக, நான் சிரிக்கணும்னா உங்க பைத்தியக்கார பேச்சுக்கு தான் சிரிக்கிறேன் என்றாள். அவன் அவளின் கையை பிடித்து, சிரிப்பு உன் முகத்திலிருந்து போகவே கூடாது. இல்லைனா நான் உன்னை தினமும் சிரிக்க வைக்க பைத்தியமா ஆகிடுவேன். மிருதுவின் முகம் பூரணமாக சிவந்தது. அவன் அவளின் கூந்தலை கையை வைத்து ஒதுக்கினான். அவள் உடனே தலை குனிந்து பின்னகர்ந்தாள். யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. அவன் சிரித்தான். அவளின் இடையை பற்றியவுடன் அவளின் மூச்சு தடுமாறியது. அவள் மூச்சு காற்று அவன் மார்பில் சுட்டது. ஆடவனின் விரல்கள் பின்னவளின் இடையை மென்மையாய் வருடிய நொடி பின்னவளின் முகம் ரோஜா பூவாய் சிவந்தது. அவளின் இதழ்கள் துடித்தது. காற்று அவளின் கூந்தல் முடியை முகத்தில் ஒற்றியெடுக்க அவன் அவளின் கூந்தலை கையை வைத்து ஒதுக்கினான். அதில் அவள் உடனே தலை குனிந்து பின்னகர்ந்து, யாராவது வந்துடுவாங்க, விடுங்க. அவன் சிரித்தான். இருவருக்குமான காதல் தொடுகைதான், யாருமற்ற தனிமைதான். அவன் இடை பற்றி அழுத்த அழுத்த பின்னவளின் மூச்சு ஆண் மார்பை சுட சுட மோகம் 1000 சூரியன் போல் தேகம் முழுவதும் கொழுந்து விட்டு எரிய ஆண் அவளின் இதழ் முகம் கொஞ்சம் கைப்படும் இடமெல்லாம் முத்தத்தால் இதழ்களை ஒற்றியெடுக்க தாகம் கொண்ட தாமரை பூவாய் அவள் மலர்ந்து நின்றாள். என்ன நினைத்தாலோ மாமா ப்ளீஸ் என்று தள்ளி நிற்க, ஏன் மிருது, பயமா இருக்கு மாமா? எப்பவும் பயம். யாராவது பார்க்கக்கூடாது, யாராவது கேட்கக்கூடாது. ஆனா உன் இதயம் கேக்குதா என்னை இப்போ பிரியணும்னு? அவள் மெதுவாய் தலை குனிந்து இல்ல என்றாள். அந்த ஒரு வார்த்தை அவனின் இதயத்தில் அடுத்து வாழும் நாட்களை நோக்கி இன்பமாய் நகர்ந்தது. அவன் அவளின் கையை மீண்டும் பிடித்து, அப்போ இனிமே என்னை விட்டு போகக்கூடாது மிருது. நான் எல்லாம் போக மாட்டேன். நீங்க தான் என் வாழ்க்கை. நீங்க எப்படி? நீ தானடி எனக்கெல்லாம். அவள் கண்களை உயர்த்தி நேருக்கு நேராய் அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் தனக்கான காதல் இருந்தது. மெல்ல அவனை அணைத்து, ஐ லவ் யூ மாமா. அந்த தருணம் இருவரும் ஒருவரின் மூச்சு காற்றை இதழ் வழியே பரிமாறிக்கொண்டார்கள். ஆடவன் மொபைல் சினுங்க. இந்த நேரத்தில் யார் என்று பார்க்க முகிலன் அழைப்பை ஏற்று, என்னடா என்றான் கடுப்பாக. என்னடா, குரல்ல கடுப்பு தெரியுது. உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன், வேணாட்டி போ. டேய் என் செல்லமே, எனக்கு என்ன கடுப்பு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என்ன விஷயம் என்றான் அவளை அணைத்தபடியே. ஏ மென்டல், அப்பதான் மிருதுவை தேடுறாங்க. அவன் வேகமாக, மிருது நீ கீழே போ. அவளோ நீங்க, நான் பிறகு வரேன். ரொம்ப காத்தடிக்குது, ரொம்ப நேரம் நிக்காதீங்க, சளி பிடிச்சுக்கும் மாமா. வந்துட வேண்டி, நீ பார்த்து போ என்று அனுப்பி வைத்தான். முகிலன் லைனில், நீங்க வரலையா சார்? ரொம்ப காத்தடிக்குது, சளி பிடிச்சுக்கும் சார் என்று அவள் போலவே பேசி காட்ட, வாய மூடுறா. என்ன சார், என்ன மறந்துட்டு நீங்க மட்டும் டுயட் பாடுறீங்க? என் தலைவன் குட்டி புளியை எழுப்பி உன் ரூம்க்கு அனுப்பவா? உனக்கு புண்ணியமா போகும். ஆளை விடு. சரி கீழே வா. எதுக்கு? எனக்கு போர் அடிக்குது. எதுக்கு? வந்தா கலாச்சி நீ ஏன் மாட்டி விட்டுடுவ? உனக்கு புண்ணியமா போகும், என்னை விட்டுடு என்றவன் அழைப்பை துண்டித்து அவள் நின்ற இடத்தில் நின்றான். ஏனோ இதுவரை அனுபவிக்காத புது சுகமாய் இருந்தது. தன் அருகில் அவள் இருக்கும் நேரம். சலனம் 367. சென்னையில் ஒரு பிரபலமான புறநகரில் தன் பங்களா வீட்டின் வராந்தாவில் கோப குமுறலோடு நடந்து கொண்டிருந்தார் ஞானவேல். கைகளில் செல்போன், முகத்தில் எரிச்சல். இன்னைக்கு கூப்பிடுறேன், நாளைக்கு நானே சென்னைக்கு வரேன் என்று சொல்லி வாரங்களாக இழுத்து கொண்டிருக்கும் ஈஸ்வரின் அலட்சியம்தான் இந்த கோபத்திற்கும் காரணம். அந்த கோப கலக்கத்திலேயே போன் ஒலித்தது. திரையில் ஈஸ்வர். ஞானவேல் பக்குவமாக சுவாசம் விட்டு, ஈஸ்வர் சார் நலமா? ஈஸ்வர், தாமதத்திற்கு மன்னிக்கவும் ஞானவேல் சார். வீட்டில் எல்லாரோடும் பேசணும்னு தான் வர சொன்னேன். ஆனால் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. ஞானவேல் சற்றே மரியாதை கலந்த நடிப்புடன், ஐயோ எதுக்குங்க மன்னிப்பெல்லாம்? எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. நான் நீங்க எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் காத்திருந்தேன். ஈஸ்வர் உண்மையோடு, புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஞானவேல்,
இப்போ நான் எப்போ வரலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை பற்றி பேசலாம்னு தான் கூப்பிட்டேன். என்னோட மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் ரெண்டாவது பொண்ணுக்கு பார்க்கணும். மூத்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு சின்ன ஆக்சிடெண்ட். அவன் சரியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் இதை பற்றி பேச முடியும். ஞானவேல் கண்களை சுருக்கி, விபத்தியெல்லாம் சாதாரணம் தானே சார், அதை அபசகுணமாக நினைக்கிறீங்களா? ஈஸ்வர் தெளிவாக, ஜாதகம் பற்றி நான் பெருசாக நம்புவதில்லை ஞானவேல் சார். ஆனால் மற்றவரின் நம்பிக்கையை மதிக்காமல் போக முடியாது. அந்த சொல்லை கேட்டதும் ஞானவேல் முகத்தில் சிறு புன்னகை மலர்ந்தது. ஞானவேல், அப்படி என்றால் ஜாதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்? ஈஸ்வர் சிரித்தபடி, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா சார்? ஞானவேல் சற்று குழப்பமாய், என்ன சார், என்ன போய் இப்படி கேட்குறீங்க? நான் கடவுளின் தீவிர பக்தன். ஈஸ்வர், நீங்கள் கடவுளை பார்க்கல, ஆனாலும் நம்புறீங்களா? ஞானவேல், நம்புறேன் சார். ஈஸ்வர், நானும் கடவுளை ரொம்ப நம்புகிறேன். ஜாதக கட்டமைப்பு என்பது சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருக்கும், பல நேரங்களில் நமக்கு பாதகமாக இருக்கும். நான் அதையும் தாண்டி கடவுளிடம் எல்லா பிரச்சனையும் விட்டு விடுகிறேன். நம்மால் முடிந்த அளவுக்கு போராடுவோம். முடியாத பட்சத்தில் கடவுள் வசம் ஒப்படைத்து விடுவேன். அப்படின்னா நம்ம பாப்பா ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று சற்று பதட்டமாக கேட்டார் ஞானவேல். ஈஸ்வர், என் பொண்ணு ஜாதகத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, சின்ன கண்டம் தான். ஆனால் என்னோட மூத்த பொண்ணோட ஜாதகத்தில் சின்ன சிக்கல்னு சொல்கிறாங்க. அதை சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் கொஞ்சம் டைம் கேட்குறேன். அது சரியாயிடுச்சுன்னா நானே உங்களுக்கு முதல்ல கூப்பிட்டுடுறேன். அவரோ, சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு தானே சார்? எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒன்று என் பொண்ணு, இன்னொன்று என் அண்ணன் பொண்ணு. அவங்களுக்கு ட்வின்ஸ் பசங்க 2 பேர் தானே. என் அன்னைக்கு ஒரே டெலிவரியில் ஒரு பொண்ணு 2 பசங்க. ஓ, நல்லதுங்க சார். நான் அன்னைக்கு வந்தப்போ பார்த்தேன். நான் ஏதோ தூரத்து சொந்தக்கார பொண்ணு நினச்சேன். ஆதினி எங்கள் பொண்ணு தான். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சாதான் உங்கள் பையன் என்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக வர முடியும். பிடிக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என் பொண்ணை கேட்டதால் முதல்ல உங்களுக்கு அழைப்பு விடுறேன். ஆனால் இதுதான் முடிவு என்று சொல்ல முடியாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஞானவேல் தனது பற்களை இறுக்கி கடித்து கொண்டு சிறிது நேரம் எடுத்து ஆழ்ந்த மூச்சு விட்டு தன்னை சமன்படுத்தி கொண்ட பின், பரவாயில்ல, உங்களுக்கு சம்மந்தியாகணுன்றது என்னோட ஆசை. அது நடக்காவிட்டால் நம்ம நட்பு தொடரும் தானே? அதெல்லாம் தொடரும் சார். அப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உங்கள் நட்பு தொடர்ந்தால் போதும் என்று வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவர் தனது செல்போனை தூக்கி எறிந்து ஒட்டுமொத்த கோபத்தையும் அதன் மீது காட்டினார். அப்போது தங்களது குடும்ப ஜோசியர் சென்னையில் இருக்கும் வீட்டிற்கு வரவும் அந்த சமயத்தில் அவர்களது குடும்ப ஜோசியர் வந்து சேர்ந்தார். சார், ஏன் இப்படி கோபத்தோடு இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஞானவேல் நடந்ததை எல்லாம் விளக்கி, அந்த மூத்த பொண்ணோட ஜாதகத்தையே வாங்கணும், என்ன பிரச்சனைன்னு நீங்க பார்த்து சொல்லணும் என்றார். நீங்க அந்த மூத்த பொண்ணோட ஜாதகத்தையே வாங்குங்க, என்ன பிரச்சனைன்னு நானே கண்டுபிடிச்சு சொல்கிறேன். அவங்களுக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க தான். இதில் மூத்த பொண்ணு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல என்று குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு பெண்ணின் பிறந்த தேதி வாங்குவது அவ்வளவு சுலபம். ஆனால் பிறந்த நேரம் அதெல்லாம் வாங்கிடலாம். எப்படியாவது வாங்கி சொல்லுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஞானவேல் தனது முயற்சியில் மூலம் வாங்கி கொடுக்க நொடியில் ஜாதகத்தை கணித்துவிட்ட ஜோசியர் ஆதினியின் வாழ்க்கை, மகிழினி வாழ்க்கை, கூடவே ஈஸ்வரிக்கான கண்டம் அனைத்தையும் சொல்லி முடிக்கும் போது ஞானவேல் அழுத்தி அழுத்தி கேட்டார். நீங்கள் அந்த ஜாதகத்தை நல்லா பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த முதல் பொண்ணுக்கு 2 தாலின்னு சொன்னீங்களே தவிர 2வது பொண்ணுக்கு 2 தாலினும் நீங்கள் சொல்லலை. ஆமாம், மகிழ் ஜாதகத்தில் அவளுக்கு கண்டம் தான் இருக்கே தவிர தாலிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஞானவேலுக்கு கொண்டாட்டம் தாங்க முடியவில்லை. அப்போ முடிவா என்ன தான் சொல்கிறீங்க? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரே நேரத்தில் கண்டம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 2 பேரில் யாரோ ஒருவரின் உயிருக்கு ஆபத்து. ஏனோ இதுவரை இயல்பாக இருந்த ஞானவேல் இப்போதுதான் வில்லத்தனமாக யோசித்தார். அப்போ மகிழுக்கும் என் பையனுக்கோ கல்யாணம் முடிஞ்சா என் பையனுக்கு இறப்பு கிடையாது இல்லையா? மகிழ் ஜாதக பிரகாரம் உங்கள் பையனுக்கு வாழ்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்கள் பையனின் ஜாதக பிரகாரம் ஆயுசு கம்மி. ஆனால் இந்த கல்யாணத்தில் ஒரு உயிர் போகும் என்று இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மகிழ் நல்லா இருந்தா என் பையன் நல்லா இருப்பான். ஆனால் மகிழினிக்கும் ஈஸ்வருக்கும் ஒரே ஜாதகம் அமைப்பு. அந்த நேரத்தில் பெரிய கண்டம் இருக்கு. அது மகிழினியை கூட தாக்கலாம் இல்லையா? ஞானவேல், ஈஸ்வர் இறந்தா கூட பரவாயில்ல, ஆனால் மகிழினிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. என் மகன் விரும்பின பொண்ணு, என் முகுந்தன் வாழணும். அவளோடு வாழ்ந்தால் என் மகன் நெஞ்சாக இருப்பான் என்றாள். ஈஸ்வர் பிணமாய் போனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசத்தில் தப்பா முடிவெடுத்து பிரச்சனையை பெருசாக இழுத்துக்காதீங்க. ஒரு அப்பாவாய் நான் என் பையனுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். என் பையன் வாழணும் என்றால் எத்தனை உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் உயிரை போனாலும் பரவாயில்ல என்றவருக்கு தெம்பு பிறந்தது.
ஆதிரை சமையல் கட்டில். ரவி அவளின் பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி நின்றிருக்கு. ஏன் ஆதிரை பேச மாட்டேங்கிற? அவளிடம் மௌனம். பேசாதிரை, நீ பேசாம நாளை ஓட மாட்டேங்குது. அவள் திரும்பவே இல்லை. ஆதிரை, கொஞ்சம் திரும்பு. அவள் அசைவதாக இல்லை. ரவி பின்னிருந்து அவளை அணைத்து, என்னை மன்னிச்சிடு. நான் ஏன் மன்னிக்கணும்? உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? பெத்த பொண்ணு மனசில் இருக்கிறத சொல்லியும் உங்க விருப்பத்துக்காடி அவளை ஓட வச்சுட்டீங்க. ஊர் என்ன சொல்லும்? அப்பங்காரன் வேலை வேலைன்னு வெளியே போயிடுறான். அவ ஆத்தக்காரி மகளை இப்படி ஓட வச்சிருக்கான்னு தானே பேசும். பெற்ற பிள்ளைகளுக்கு நல்லது பண்ணி பார்க்காத பெற்றவர்கள் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? மொத்தத்தில் நான் சரியில்லை. அவனோ தொண்டை வரை வலியும் என்று. ஆதிரை, நீ ரொம்ப ரொம்ப சரி. நான் தான் தப்பு. ஏனோ அவன் குரலில் ஏதோ சரியில்லாமல் இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஆட்கள் வந்த போயெல்லாம் வீராப்ப காட்டிட்டு இன்னைக்கு என்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மிருதுவண்ணா கூப்பிட்டோம். அவ என்னை பார்த்து வராமல் அஞ்சுவின் பின்னாடி நின்னுக்கிட்டா. காதலிக்கும் அவனுக்காக என்னை அங்க விட்டு கொடுத்துட்டா என் பொண்ணு. ஆனா அஞ்சு பாப்பா கட்டின மஞ்ச கயிறு கூட காயல. என் பின்னாடியே வந்துடுச்சு. அப்போதான் என் தங்கச்சி எனக்காக என்ன பண்ணியிருக்கா, அவளுக்காக நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலன்னு தோணுச்சு. குழந்தையை கூட தள்ளி வச்சுட்டு நந்தினி நம்ம ஆஃபீஸ் டெவலப் பண்ணிச்சு. எதுவுமே இல்லாம நாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நாங்க இப்போ எல்லாமே இருக்கு, சந்தோஷமே இல்லை. என்ன உங்களுக்கு என்னைக்குதான் ஞானோதயம் தோணுச்சா? அஞ்சு கிட்ட ஹாஸ்பிட்டலில் நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். ஆனால் மிருது அங்கே போனப்போ யாருக்கும் தெரியாமல் என் கூட அனுப்பி வைக்க அது அவ்வளோ பேசிச்சு. அதை நான் தூக்கி வளர்த்த குழந்தை இன்னும் அப்படியே தான் இருக்குது. நான் தான் இடையில் உங்கள் அண்ணன் மேலே இருக்கிற கோபத்தில் தப்பாக நடந்துக்கிட்டேன். ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஏன் நீங்கள் போய் அகைன் மிருதுவை கூட்டிகிட்டு வரலை? நான் கூப்பிட்டாலும் மிருது வராது. அப்புறம் அவ்வளோ சண்டைக்கு பின்னாடி போய் நின்று சமாதானம் பேசி அது ஒத்து வராது. ஏற்கனவே சாக போனவ மிருது. ஒருவேளை நிலவன் அவளின் வாழ்க்கையில் இல்லனா அவ உண்மையாவே செத்துடுவா. மற்றவங்க பேசுறத காட்டிலும் எனக்கு மிருது உயிர் ரொம்ப முக்கியம். அதான். அப்புறம் என் தங்கச்சிங்க அவளை பார்த்துப்பாங்க. எனக்கு அண்ணி அப்படி பார்த்துப்பாங்கன்னு தோணவே இல்லை. ஏன் அவங்களுக்கு மிருதுவை பிடிக்கல? அதை விட மிருதுவுக்கு சரியா எந்த நேரத்தில் எப்படி பேசணும் என்றெல்லாம் தெரியாது. எடுத்தெறிஞ்சு பேசினாலே என் அம்மா அண்ணி எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்த வீட்டில் கட்டி கொடுத்தா கூட எனக்கு பயம் இருக்காது. எங்க வீட்டில் எந்நேரமும் வேலை இருந்துட்டே இருக்கும். அவ்வளோ பேருக்கும் அப்போதுதான் சமைத்து காப்பி கொடுத்த மாதிரி இருக்கும். அதற்குள் மதியம் வந்துடும். அப்புறம் மீண்டும் சமைக்கணும். இப்போது ஆட்கள் வேறு அதிகம். அடுப்படி தாண்டி யோசிக்க நேரமே இருக்காது. என் அம்மா சமையல் அறையே கதின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அஞ்சு. எனக்கு இவ எப்படி அங்கே குடும்பம் நடத்த போறான்னு நினைச்சு பயமா இருக்கு. அஞ்சு அப்படி கோபமா இருக்காத ஆதிரை. அஞ்சு பார்த்துக்கும். அஞ்சுக்கும் யாரையும் வெறுக்கவே தெரியாது. மிருது நல்லா இருந்துக்கும். நீ மிருது கிட்ட பேசு. வேணாம். ஏன்? நம்ம அவகிட்ட கொஞ்ச நாள் பேசவே வேணாம். அவளே போனா அவளே வாழ்ந்து காட்டுட்டோம். போராடி ஜெயிச்சாதான் வாழ்க்கை பற்றி புரியும் என்றவளுக்கு ஏனோ மகளை நினைத்து அழுகை வந்தது. அஞ்சு, மகிழ், மா இன்னைக்கு அன்புவை கொண்டு போய் கராத்தே கிளாஸில் விட்டுடு. டிரைவர் வர லேட் ஆகுமாம். அவள் அவனை அழைத்து கொண்டு போக வாகனத்திற்குள் ஏறியவன், அக்கா ஃபோன் கொடுங்க. யாருக்கு கூப்பிட போற? மாமாக்கு. அதெல்லாம் வேணாம் அக்கா, நான் உங்களை தேவனா கூட பேச வேணாம்னு சொல்லியிருக்கேனா என்றான் மெதுவான குரலில். ஆனால் அழுத்தமாக சொன்னான். இதென்ன கேள்வி என்று அவள் அவனை பார்க்கும் போதே அவனோ, அக்கா உங்களுக்கு தேவனா ஃப்ரெண்டு? அம்மா திட்டியோ நீங்கள் பேசுவீங்க தானே? அப்புறம் நானும் மாமா கிட்ட பேசணும்ல. ஃபோனை கொடுங்க. மறுக்க வழி இல்லாமல் ஃபோன் கொடுக்க அவன் அழைத்தான். ஏனோ பேரில்லாமல் பிளாக் என்று வர, அக்கா மாமாவை பிளாக் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். அவன் அதை ரிமூவ் பண்ணி அவனுக்கு அழைத்தான். ஏனோ அவளின் எண்ணிலிருந்து கால். நேரம் பார்த்தான். அன்புவாகத்தான் இருக்கும் என்று. சொல்ல அன்பு. மாமா கிளாஸ் வந்துட்டிங்களா? இன்னும் இல்லை. வாங்க மாமா, நான் உங்களுக்காக வெயிட்டிங். எதிலும் கவனம் இல்லாதவன். இவனோடு இருந்தால் மனம் சரியாகும் என்று கிளம்பினான். கூடவே போனன் சொந்தக்காரியை காணும் அவளை மனம் எழுப்ப நொடியில் கிளம்பிவிட்டான். கிளாஸ் தொடங்கும் நேரம். கராத்தே பள்ளியில் வெளியே நிழலான இடத்தில் கார் நிறுத்தி, தங்கம் எல்லாம் எடுத்துக்கோ போலாம் என்ற மகிழ் சாலையோரத்தில் நின்றபடியே அந்த கேட் திறக்கப்படும் நேரத்தை கணக்கிட்டு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் தீரனின் வாகனம் வந்தது. மகிழுக்கு உள்ளுக்குள் அவ்வளவு கலக்கம் என்றாலும் முகத்தில் எதுவும் காட்டாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். வந்த தீரன் வேண்டுமென்று அழைத்தான். பெண் அவளின் கையில் போன். அவள் அதை பார்க்க அன்பு அதை கண்டு அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர் போட்டு, மாமா என்றான். நான் இங்கே இருக்கேன் பாரு என்ற வாகனத்தை நிறுத்திவிட்டு கை காட்டினான். அவன் குரல் வந்த திசையில் அவள் மனம் அவளை கேட்காமலே திரும்பியது. சிறிது தூரத்தில் சாலையோரத்தில் சாமானியமாக நிற்கும் அவனை பார்த்தவுடனே
பெண் அவளின் இருதயம் ஒரு முறை துடிப்பை நிறுத்திவிட்டது. அவன் எப்போதும் இருந்த மாதிரிதான், ஆனால் சரியான உறக்கமில்லை என்பதற்கு சாட்சி கண்ணில் சற்று சோர்வு. ஆனாலும் இன்று முகத்தில் அந்த பழைய சிரிப்பு. ஒருவேளை தன்னை கண்டதால் வந்ததோ என்று தோன்றியது அவளுக்கு. மாமா என்று அன்பு ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்தான். அவனுடைய கள்ளமில்லா சிரிப்பை பார்த்தவுடனே அவன் கண்களில் ஒருவித மென்மை விரைந்தது. என்ன அன்பு, கிளாஸ் போலாமா என்றவன் அவளை கண்டு கொள்ளாமல் போனான். சலனம் 366. மகிழ் வாகனத்தில் அமர்ந்து காரின் ஸ்டேரிங்கை பிடித்து நகர்த்தாமல் அப்படியே சில நொடிகள் அமர்ந்திருந்தாள். ஏனோ உள்ளுக்குள் கொதித்தது. ஏன் எனக்கு என்ன ஆச்சு என்று யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். மனம் என்னவோ தன் எடையை விட சற்றே பெரிய எடையை தூக்கி சுமைப்பது போல் கடினமாக தோன்றியது அவளுக்கு. மனதின் பாரம் கூட கூட அவன் கண்டு கொள்ளாமல் போன நொடி தனக்குள் இவ்வளோ மாற்றத்தை தருமா என்று தனக்கு தானே நொந்து கொண்டிருந்தாள். தனக்கு தானே சொல்லிக்கொண்டாள், ஏ கூல் மகி கூல். வாகனத்தை எடுக்க ஸ்டார்ட் செய்ய முற்பட காரின் பின்பக்க இருக்கையில் அன்பு தன் பொருட்களை விட்டுவிட்டு உள்ளே ஓடி போய்விட்டான் என்று அப்போதுதான் கவனித்தாள். தீரனும் அன்புவும் கராத்தே கிளாஸ் அமர்ந்திருக்கும் போதுதான் தீரன் அன்புவை கவனித்தான். அவன் ஷூ போடாமல் வந்ததை, அன்பு மாமா உன் ஷூ எங்க, உன்னோட கிட்ட எங்க? அன்பு தலை சாய்த்து சிரித்து, உங்களை பார்த்ததோ ஜம்ப் பண்ணி வந்துட்டேன் மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ வெறும் காலில் போகக்கூடாது, மேலே இருந்து கீழே போயிட்டு வர 2 ஃப்ளோர் இருக்கு. கிளாஸுக்கு லேட் ஆயிடும், நீ இரு, நான் போயிட்டு வரேன் என்று சொன்னவன் படிகளில் இறங்கி வந்தான். அந்த நேரம் அன்புவின் திங்ஸ் எடுத்துக்கொண்டு மகிழ் உள்ளே வந்தாள். படிகளில் தீரன் கீழே வர எதிரே மகிழ் மேலே வந்து கொண்டிருந்தாள். ஒரு நொடி இருவரும் நேருக்கு நேர் நின்றனர். அவனோ எதையும் வெளியில் காட்டாமல் கை நீட்டினான். என்ன என்பது போல் அவள் பார்க்க, கிட்டு கொடு. அவளோ தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் கோபமான குரலில், குட்டி எங்க? முகத்தில் கொப்பளித்த கோபம் அவளின் முகத்தை சிவப்பாக்கியது. அது எப்போது வேண்டுமானாலும் கொப்பளிக்க காத்திருந்தது. கொடுமகிழ். ஏனோ அவளின் முகம் இன்னும் சிவந்தது. அந்த கோபம் தான் யாரோ போல் பேசுவதால் தான் என்று புரிய அவனுக்கு உள்ளுக்குள் குழு குழுவென்றிருந்தது. பிளாக் பண்ற, இப்போ மட்டும் நான் கண்டுக்காம இருந்தா கசக்குதாடி, கோபம் வருதா அம்மனிக்கு என்று நினைத்தபடி அவளையே பார்த்து இன்னும் கொஞ்சம் கோபம் ஏற்று நினைத்து, ஹலோ மேடம் கொடுங்க, அப்புறம் நின்று நிதானமாக முறைங்க. அவள் வேகமாக கிட்பேக்கை நீட்டிவிட்டு திரும்பியவள் கோபமாக அவளின் சேலை முந்தானையை தூக்கி பின்னால் போட்டாள். அது மாடிப்படியில் இருக்கும் கம்பிகளில் பட்டு சிக்கி கொண்டது. அவள் நொடியில் அவன் வேலை என்று நினைத்து, இது என்ன பழக்கம் என்றவளுக்கு கோபம். கூடவே அதிர்ச்சியில் பின்னாடி திரும்பாமல், விடுங்க ஃபர்ஸ்ட், பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா என்று சினந்தாள். படியேறியவன் அவளின் வார்த்தையில் நின்று திரும்பி பார்க்க அங்கே சேலை சிக்கி இருந்தது. அவளோ திரும்பாமலே, இப்போ விட முடியுமா முடியாதா? முதல்ல கொஞ்சம் திரும்பிடி, சும்மா பார்க்காமலே பேசுவ. திரும்பி பார்க்க என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வேணாம், சேலை அவ்வளவு. எங்க எதை பண்றோம்னு இத்தனை வயசாகியும் தெரிய மாட்டேங்குது என்று அவள் பேச, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறியா என்றான் ஒரு குறு நகையுடன். என்னது என்று திரும்ப சேலை ஒரு பக்கம் இருக்க அவனோ மூஞ்செட்டு மேல் படியில் தள்ளி இருந்தான். அதை கண்டு முதலில் ஒரு மாதிரி நின்றவள் பின், சொல்ல வேண்டியதானே, வாயில் என்ன வச்சிட்டு இருக்கீங்க, என்ன சொல்ல என்று வேக வேகமாக வந்தான். அவள் ஒரு நிமிடம் வாய் விட்டவள் மௌனம் காக்க அவனது சலன கண்கள் அவளை நேராக துளைத்தன. ஏனோ அவனுக்கு அந்த நொடியை விட மனசு தயாராக இல்லை. அந்த முந்தானியை அவனின் விரல்கள் சற்றும் அவசரமில்லாமல் அவிழ்த்துவிட அவள் அதை பிடித்து கொள்ளும் முன் அவன் பிடித்து கொண்டான். அது கலண்டிருக்க அவள் மேலே பிடித்து கொண்டாள். அந்த நேரம் அங்கே யாரும் வர மாட்டார்கள். மேலே வந்தாலும் சத்தம் கேட்கும், கீழே வந்தாலும் தெரியும் என்பதால் அவன் அவளை விடுவதாக இல்லை. அவளோ, விடுங்க ஃபர்ஸ்ட், என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் மகிழ்? நான் ஏன் கோபப்படணும்? அப்படி ஏன் உள மாதிரி கொதிக்கிற? சும்மா போனவனை வம்பிழுக்கிற? எனக்கு தோணுது நீ என்கிட்ட ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு. நான் எதுக்கு உங்ககிட்ட எதையாவது எதிர்பார்க்கணும் என்று அவள் குரல் தளர்ந்தது. பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதான்னு கேட்குற. இப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க? முதல்ல சேலையை விடுங்க. நீ வாய் விட்டு கேட்டுட்ட, அதான் கேட்டதை நிறைவேற்றணும். வேணாம், கடுப்பாயிடுவேன். என்ன கடுப்பாவ? சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு டைலாக் பேசுறியா நீ? பப்ளிக் பிளேஸில் வேணாம். ஹோ, அப்போ தனியாக இருந்தா பரவாயில்லையா என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் அருகே இருந்த செகண்ட் குடோன் முன் நிறுத்தி உள்ளே போய் கதவை தாளிட்டு விட்டு, இப்போ சொல்லு, ஏன் என்கிட்ட கத்துற? விடுங்க, கத்திடுவேன். கத்து, ஆனால் எவ்வளோ நேரம் நீ அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்த? அப்போ தெரியலையா?
வேணாம் மாமா என்னும் போதே அவன் இதழ்கள் அவளை தன்வசமாக்கியிருந்தது. அவள் தள்ளிய போதும் அவனது இதழ்கள் அவள் மூச்சை நிறுத்தும் அளவுக்கு இறுக்கி அழுத்தம் தந்தது. அவள் இடுப்பு எலும்புகள் எல்லாம் நொறுங்கிவிடும் அளவு கனைத்தான். அவள் கைகளால் தடுத்தாலும் அவன் பிடியின் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. கோபமும் ஆசையும் துன்பமும் ஒன்றாக கலந்த அந்த நொடி அது அவள் கொடுத்த பிரிவிக்கான சலனங்களின் உச்சமாக மாறியது. இறுக்கிய பிடியில் அழுத்தம் கூட கூட அவளுக்கு மூச்சு முட்டியது. அவள் அவனை விலக்க முயன்றாலும் அவளுக்குள் ஒவ்வொரு தடவையும் முறிந்து கொண்டே போனது. மகிழ் அவன் சத்தமின்றி சொன்னான். அவளின் கண்கள் அவனை காணாமல் வானத்தை நோக்கினாலும் கண்ணீரின் வழியே அவனின் முகம் மட்டுமே தெரிந்தது. எனக்கு உன்னை கண்டா ஒதுங்கி யாரோ போல போக முடியல. அவன் சொன்ன வார்த்தை அவளின் உள்ளம் தாங்க முடியாமல் உடைந்து போன மாதிரி உணர வைத்தது. அந்த நொடி கோபம், காதல், வலி எல்லாமே கலந்த ஒரு நிமிடம். ஏனோ வீட்டினர் பேசியது எல்லாம் நினைவுக்கு வர மகிழின் தொண்டையில் சிக்கியிருந்த கோபக்குரல் ஒரு நொடியில் வெளிப்பட்டது. உங்களுக்கு லவ்வுக்கு மீனிங் தெரியுமா? தீரன் திடுக்கிட்டான். அவன் முகம் சற்றே சுருங்கியது. ஏன் இப்படி பேசுற? லவ்வுக்கு அர்த்தம் தெரியாதா? என்ன கேள்வி இது? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா? அவ்வளோதான் என் கேள்வி. அவனோ எனக்கு லவ்னா நீ மட்டும்தான். அவள் முறைத்து, நான் சினிமா டயலாக் கேட்கல. உங்களை பொறுத்த மட்டும் லவ்னா கட்டிப்பிடிக்க, கிஸ் பண்ண, சின்ன சின்ன டச்சுகளுக்கு மாத்திரம்தானா நான் யூஸ் ஆவேன் இல்லையா? அதுதான் உங்களுக்கே புரியுது போல. வேற ஒன்றும் இல்லையா? பொண்ணுனா கட்டிப்பிடிக்க, கிஸ் பண்ண, செக்ஸ் வச்சுக்க, இதை தவிர வேற ஒன்றுக்கும் யூஸ் ஆக மாட்டாங்களா? அவன் அவளை தள்ளிவிட்டு வெளியேறினான். ஏனோ மூச்சு முட்டியது அவனுக்கு. அன்புவின் கிட் அங்கே ஊழியரிடம் கொடுத்து அவனிடம் கொடுத்துடுங்க, எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் பேசணும்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு காருக்கு வந்தான். கோபத்தில் வியர்த்தது. ஏறி அமர்ந்தான். மனமெல்லாம் வலித்தது அவளின் வார்த்தைகள். அவனை தேடி பின்னாடியே வந்தவள் ஹலோ என்று காரில் ஏறி அமர்ந்து அவனிடம், ஏன் ஆன்சர் இல்லையா என் கேள்விக்கு? தீரன் அவளை நேராக பார்த்தான். அவனது தாடைகள் சுருங்கின. என்ன பதில் வேணும் உனக்கு? ஏன் கேட்க கேட்க ஓடி வந்துட்டீங்க? அவன் திரும்பி முறைத்து, உனக்கே தெரியும் ஏன்னு. எனக்கு எதுவும் தெரியாது உங்களை பற்றி. அப்புறம் எங்கள் வீட்டில் யாருக்குமே உங்களை பிடிக்கல. அதுக்கு என்றவன் தாடைகள் இருக்கின. கூடவே அவன் கண்களில் எரிச்சல் தீப்பொறிகள் பறந்தன. அதுக்கென்ன, நீயும் அதே சொல்ல வந்திருக்கியா? மகளின் இதயம் துடித்தது. அவள் முகம் சிவந்து, எங்க வீட்டில் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரே ரீசன், உன் அக்காவை விட்டுட்டு உன்கிட்ட வந்தவன் நாளைக்கு இன்னொரு பொண்ணுகிட்ட போக மாட்டானா என்றுதான். ஏனோ அவன் தாடைகள் இறுகி அவளின் தொண்டையை பிடித்தவன். கண்ணெல்லாம் சிவந்து விட்டது. அவளின் விழி சிவக்கவும் அவளுக்கு வலிக்கும் என்று விட்டுவிட்டு காரின் முன் கண்ணாடியை கொத்தினான். அவளோ என்ன பண்றீங்க? அவனோ மனதின் வலியை குறைக்க வழி தெரியாமல் கை வலிக்கும் அளவுக்கு கண்ணாடியின் மேல் கோபம் காட்ட ஆடிக்காரின் முன் கண்ணாடி உடைந்து அதை விரிசல் கண்டதும் தான் அவன் கையெடுத்தான். அவள் அவனின் கையை பிடிக்க அவனோ தட்டி விட்டுட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்வீங்க? அவன் மேலே இருக்கிறது எனக்கு பாசம்தான், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. உன் மேலே வந்தது மட்டும்தான் லவ். ஹோ, லவ்னா என்ன சீன்றது, கட்டி பிடிச்சி கடிச்சு வச்சு அசிங்கமாக நடந்துக்கிறது தானா? இதுக்கு பேர் தான் உங்கள் பாஷையில் லவ். இது லவ் இல்லை, அதுக்கு பேர் லஸ்ட். அவள் சொல்லி முடிக்க ஓங்கி அறைந்திருந்தான் தீரன். மற்றவங்க பேசினா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீ சொல்கிறப்போ நிஜமாவே வலிக்குதுடி எனக்கு. இந்த உலகத்தில் பொம்பளைக்கா பஞ்சம்? லஸ்ட் இருந்தா நீ தான் வேணுமா என்ன? போய் அக்கா காரிக்கிட்ட கேளு, என் சொண்டு விரல் கூட பட்டதில்லை என்றவன் கண் நிஜமாவே வலியில் கலங்கியது. அவள் மௌனமானாள். அவன், நான் என்ன பண்ணிட்டு உன்கிட்ட ப்ரூவ் பண்ண? அனுமாரா நான் நெஞ்சு கிழிச்சு காட்ட? உங்களுக்கு லவ்வுக்கு அர்த்தம் தெரியல. நீங்கள் நிஜமாவே லவ் பண்ணியிருந்தா என் அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு இருப்பீங்க. உன் அப்பா தான் வீட்டோட மாப்பிள்ளைக்கு தானே தருவார். அப்போ நான் மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆம்பளை பெண் வீட்டில் இருந்தால் கௌரவம் போயிடுமா? ஹோ, இதில் கௌரவம் எங்கே இருக்கு? காலகாலமாக பொண்ணு தானே பையன் வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் இப்போ நான் பேசலை. எவன் ஒருத்தன் அவன் கௌரவம் எல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்து என் வீட்டில் இருக்கானோ அவன் தான் என் அப்பா எனக்காக தேடும் மாப்பிள்ளை. நான் அவனை தான் கட்டிப்பேன். போடி இங்கேருந்து, போய் கட்டிக்கோ. உங்களுக்கு உண்மையாகவே லவ்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன தேடுவீங்க? எனக்காக பண்ணுவீங்க. என் வீட்டில் வந்திருப்பீங்க. உங்களுக்கு என் மேலே இருக்கிறது வெறும் செக்ஸ் ஃபீலிங்.
இல்லாட்டி எவனை வேணாலும் கட்டிட்டு போன்னு விட்டுடுவீங்களா? இல்லை பிளாக் பண்ணிட்டா போனா போகட்டும்னு இப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? அவன் பேச்சுக்கள் அற்று அவளை பார்க்க, அவளோ உங்களுக்கு லவ் இல்லை டேஷும் இல்லை, இன்னொரு முறை என்கிட்ட அத்தை மீறினீங்க நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றவள் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிட்டு கிளம்பி விட்டாள் கண்ணீருடன். அவன் காதல் தந்தையின் கௌரவத்திற்கும் பெண் அவளின் கண்ணீருக்கும் இடையில் சிக்கியிருந்தது. சலனம் 369. தீரன் அமர்ந்திருந்தான் சிலை போல். மாமா திரும்பவில்லை. மாமா என்று காதுக்குள் கத்த சத்தம் கேட்டு திரும்பினான். திரும்பிய தீரன், அன்பு நீ கிளாஸ் அட்டன் பண்ணாம இங்க என்ன பண்ற? அருகில் வந்தவன் கலங்கிய கண்களை கைகளால் துடைத்து, உங்களுக்கும் அக்காக்கும் சண்டையா? அதெல்லாம் இல்லை என்றவன் ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்துவிட்டு அப்போதுதான் அன்பு ஏற்கனவே வந்திருப்பது புரிந்தது. உடனே, அம்மா நீ எப்ப வந்த? அப்பவே நீங்க காரன் கண்ணாடியை உடைக்கிறப்ப என்றவன் அவனின் கையை பிடித்து, ஏன் மாமா இவ்வளோ கோபம் உங்களுக்கு என்றவன் குடுகுடுவென்று உள்ளே ஓடிப்போய் கராத்தே கிளாஸில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டிகளை எடுத்து வந்து அவன் கையில் வைத்தான். ஏனோ அன்பு என்ற வார்த்தையை சரியான ஒருவனுக்கு வைத்திருப்பதை எண்ணி தீரன் அவன் தலையை வருடி, எனக்கு ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லையா என்றவனின் வார்த்தையே மீண்டும் கேள்வியாக எழுந்தது. தீரன், அன்பு மாமா நீ எல்லாம் லைஃப்ல எதை பண்ணினாலோ 4 முறை யோசிச்சு பண்ணு. ஏனோ தானோன்னு எதையும் பண்ணிடாத. ஒரு சின்ன தப்பு உன் வாழ்க்கை முழுசும் உன்னை துரத்திட்டே இருக்கும் என்றவனுக்கு கண் கலங்கியது. அன்பு குட்டிக்கு 10 வயது. கூடவே வீட்டில் எல்லோரும் தீரனை முதல் நாள் மகளிடம் திட்டும்போது அவன் அங்கே அமர்ந்திருந்ததால் சில விஷயங்கள் அவனுக்கு புரிந்தே இருந்தாலும் அதை கேட்காமல், ஏன் மாமா என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லடா. மாமா சொல்லு, ஆம்பளை பையன் பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் கட்டிட்டு போகக்கூடாதா? அது தப்பா? தப்பில்லை. அப்புறம் என்ன, உங்களுக்கு தான் என் அக்காவை ரொம்ப பிடிக்கும்ல, நீங்க பேசாம கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. அவன் கையை பிடித்த தீரன், உன்னை ஆசையா வளர்த்த உன் அம்மாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, அதை நீ செய்வியா மாட்டியா? என் அம்மாவுக்கு நான் என்ன செஞ்சாலும் பிடிக்கும். ஒருவேளை ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்து இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதையும் தாண்டி நீ பண்ணிட்ட. கடைசியா ஒரு டைம் இதை நீ பண்ணவே கூடாதுன்னு அழுது சொல்றாங்க. திட்டி சொன்னா நீ என்ன பண்ணுவ? அம்மாவுக்கு பிடிக்கலைன்னா அம்மாவை அழ வைக்கிற மாதிரி விஷயம்னா நான் பண்ண மாட்டேன். அதே தான் என் நிலையும். உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் 2 போர் புரியும் தேசங்களை இணைப்பதை விட கொடுமையான விஷயம். புரியலைங்க மாமா. என் அப்பாவுக்கு உன் அப்பா கிட்ட வந்து நான் இருக்கிறது பிடிக்கல. ஏன்? ஏன்னா உன் அப்பாவும் நல்லவர் தான், என் அப்பாவும் நல்லவர் தான். ஆனால் 2 பேருக்கும் 2 பேரையுமே பிடிச்சிக்கல. அதனால என் அப்பா சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு மருமகனாய் போகக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காரு. ஆனால் எனக்கு உங்கள் அக்காவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நான் என் அப்பா பேச்சு கேட்குறதா இல்லை உன் அக்காவுக்காக என் அப்பாவை எதிர்க்கிறதா நீயே சொல்லு. 2மே முடியாத காரியம் இல்லையா? மாமா, எங்கள் வீட்டில் என் சின்ன தாத்தா என் அம்மா தவிர மற்ற பெரியவங்க யாருக்கும் என்னை குட்டியாக இருக்கிறப்போ பண்ணுற சேட்டையில் பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் நான் சேட்டை பண்ணுவேன். என் அம்மா ஒவ்வொன்றா எது சரி எது தப்புன்னு சொல்லுவாங்க. நான் எதுவும் வேணும்னாலும் என் அம்மா கிட்ட போய் நின்று கேட்பேன். நான் கேட்குறதுலையே என் அம்மா செஞ்சிடுவாங்க. இப்போல்லாம் நான் எப்படி கேட்டால் எங்கள் அம்மா எனக்கு அதை தருவாங்கன்னு தெரியும். நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சதை தான் செய்வாங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட நியாயமாக கேளுங்க, தருவாங்க. வயதில் பெரியவன் மனதின் வழியை ஆற்ற சின்னவனிடம் பேசிக்கொண்டிருந்தான். அவனும் எப்படியாவது அவன் வழியை போக்க அவனுக்கு தெரிந்த பாஷையில் எதையோ சொல்லி கொண்டிருந்தான். இவன் குழந்தை கேட்டால் கிடைக்கும், ஆனால் தனக்கு அப்படியெல்லாம் கிடைக்காது என்று உணர்ந்தவன் அன்புவை அப்படியே அனுப்ப மனசில்லாமல் ஒரு வகுப்பு அவனோடு சேர்ந்து பயிற்சி செய்துவிட்டு அவன் வீட்டு டிரைவர் வந்து கூப்பிட்டு போகும் வரை ஓரமாக நின்று டிரைவர் அழைத்து சென்ற பின் வீட்டிற்கு கிளம்பினான். மனதை மொத்தமும் கொட்டி திட்டி விட்டு வந்த மகிழ் இதை மனநிலையில் போனால் வேலையில் தெளிவிருக்காது என்று நினைத்தவள் அலுவலகத்திற்குள் நுழைந்தவள் நேராக கான்ஃபரன்ஸ் அறைக்குள் போய் அமர்ந்து விட்டாள். தேவ் பிரியாவிடம், மகிழ் எங்க? கார் இருக்கு, ஆளை காணோம். ரவுண்ட்ஸ் போயிருப்பா. 2 பேரும் தானே டெய்லியும் போவோம், அப்புறம் நான் இல்லாமல் எப்படி போவா? சரி கால் பண்ணி கேளு. அவன் அழைக்கவும் அவளோ, தேவ் நீ ரவுண்ட்ஸ் போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக். டீ கொண்டு வர சொல்லவா? அதெல்லாம் வேணாம், நானே 10 நிமிஷத்தில் சரியாயிடுவேன், நீ போ. எனக்கு தெரியாமல் எப்போ நீ டாக்டருக்கு படித்த? ஏன் 10 நிமிஷத்தில் சரியாயிடும்னு சொன்னேன், அதான். தேவ் மூட் சரியில்லை, சீக்கிரம் அப்பா வர்றதுக்குள்ளே ரவுண்ட்ஸ் முடிச்சிடு. நீ எங்கே இருக்க? கான்ஃபரன்ஸ் ஹால்.
சரிடி போறேன் என்றவன் அழைப்பை துண்டித்து அவளுக்கு தலை வலிக்குதாம், கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பிரியா அங்கே வந்தாள். மகிழ் அவளை கண்டு, வாடி என்னாச்சுடி? ஒன்றுமில்ல. அப்படி உன் மூஞ்சி சொல்லலையே, எங்கே போயிட்டு வந்த, யாரை பார்த்த? தீரன் மாமா. பிரியா எழுந்து திரும்பி நடக்க, ஏன் வந்துட்டு திரும்பி போற? நீ ஸ்ட்ராங்காக இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசி என்ன ஆக போகுது? நான் ஸ்ட்ராங் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மையா இல்லையா என்று தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? மகிழ், நீ உன்னை குழப்பி மற்றவங்களையும் குழப்பிக்காத. ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லை அந்த பக்கம் நில்லு. பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அது அவருக்கு பெயினாக இருந்திருக்கும். அதோட விட்டுட்டு போக வேண்டியதானே. நீ ஒன்றும் பேபி இல்லை. உன் மனசில் இல்லாததை சொல்லி திணிக்கிற அளவுக்கு நீ முட்டாளும் இல்லை. நீ தெளிவாக இருக்க. உன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்ட. ஆனால் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்ய வைக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணியிருக்க, அது மட்டும் புரியுது. அப்படியெல்லாம் இல்லை, என் மனசில் இருக்கிறதெல்லாம் திட்டி தீத்துட்டு தான் வந்திருக்கேன் என்று பெண்ணவள் நடந்து முடிந்ததை சொல்ல, பிரியா, மகிழ் மேடம், நீங்கள் லவ் பண்ணலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படியெல்லாம் லவ் ப்ரொப்போசல் சொல்லாமல் லவ் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க போல என்று சிரிக்க, இப்போ எதுக்கு மெண்டல் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற, சிரிக்கிற? நீ ஒருத்தரை மென்டல் ஆக்கிட்டே இருக்க, அதை நினச்சிதான். அவள் முறைக்க, உங்கள் அப்பாவுக்கு நீ நல்ல பொண்ணு ஆகிக்கிற, அதே நேரத்தில் நான் உங்களை லவ் பண்ணலை, நீங்கள் ஒரு வேளை என்ன லவ் பண்ணினா என்று ஒரு புள்ளி வைத்து அதை தொடரும் விதமாக மறைமுகமாக பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்க. சமடி நீ, உனக்கு நிகர் நீதான். இல்லையே, நான் திட்டிட்டு தானே விட்டேன். அடியே சாவழிச்சிருவேன் ஒன்று. நீ குச்சி வச்சு அடிக்கும்போது கோழியும் சாகக்கூடாது, குச்சியும் உடையக்கூடாது. என்னங்கடே உங்கள் நியாயம்? இப்போ நான் என்ன பண்ணினேன்? நீ ஏண்டி அவர்கிட்ட இதை கேட்குற? என் பின்னாடி சுற்றுனது அவர் தானே, அப்போ நான் தானே கேட்கணும். சுத்த விட்டது நீ தானே. வேணாண்டி. சரி, ஓன் வழிக்கே வரேன். நீ அவருக்காக என்ன செஞ்ச? நான் இப்போ வர ஒன்றும் செய்யலை தான். ஆனால் அவரோட லவ் உண்மைனா அவரை ப்ரூவ் பண்ணட்டும். அடுத்து ஆயுளுக்கும் வாழ போகிற வாழ்க்கைக்கு அவர் வந்தா நான் அப்புறம் என்னோட லவ்வை காட்டிட்டு போகிறேன். இப்போ உங்களுக்குள்ளே நடக்கிறது எல்லாம் பார்த்தா எனக்கு இந்த டைலாக் தாண்டி ஞாபகம் வருது. என்ன டைலாக்? நாம் ஒன்று பின்னாடி சுற்றுவோம், அதுக்கு நம்மளை பிடிக்காம வேற ஒன்று பின்னாடி சுத்தோம், அந்த வேற ஒன்றுக்கு இதை பிடிக்காதுன்னு தான். வாயை மூடிடி. இப்போவும் சொல்கிறேன் மகிழ், உன் அப்பாவுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஒரு வார்த்தை பேசினா அடுத்த ஸ்டெப் அவரே பண்ணுவார். அதெல்லாம் வேண்டாம். அவருக்கு நான் வேணும்னா அவர் பஞ்சது பண்ணட்டும். எது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது என்று எல்லாம் சீக்கிரம் தெரிஞ்சிடும். வேலையையும் பர்சனல் திங்கையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அது வேலையை பாதிச்சிடும். என்ன நடக்குதோ அப்புறம் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் தனியாக கவலைப்பட்டுக்கலாம். இப்போ வா, போய் ஒர்க்கை பார்க்கலாம் என்று மகிழ் நடக்க, பிரியா, அடியே நான் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ தான் டென்ஷனாக இருக்கேன்னு உன் கூட சுத்துமே ஒரு நாய். தேவ சொல்றியா? அவனே தான். அந்த நாய் தான் போய் பார்க்க சொல்லிச்சு. ஆனால் ஒன்னுடி, உங்களை நம்பி எந்த காலத்திலும் இறங்கக்கூடாது. தெளிவா இருக்கீங்க அம்மணி என்று சொல்லிக்கொண்டு அவளும் பின்னாடி வந்தாள். தீரன் தனது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பில்டிங் மொட்டை மாடியில் நின்றிருந்தான். 4வது மாடியில் ரவிக்கு ஒரு அர்ஜென்ட் கையெழுத்து தீரனிடம் வாங்க இருப்பதால் அவனை தேடி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ஏரியாவிற்கு வந்தான். கீழே இருக்கும் அனைவரும் சார் சார் என்று கத்த, தீரன் மட்டும் ஏதோ ஒரு யோசனையில் வானத்தை பார்த்து நின்றிருந்தான். அவனுக்கே தெரியவில்லை கடைசி இடத்தில் நிற்கிறோம் என்று. அவன் கீழே கால் வைத்தால் மொத்தமும் முடிந்துவிடும். அதை யோசிக்காமல் அவன் ஒரு யோசனையில் நின்றிருந்தான். சலனம் 370. மொட்டை மாடியின் ஓரத்தில் நின்று வானத்தை பார்த்து கொண்டிருந்தான் தீரன். முழுக்க பிளாஸ்டர் பூசப்படாத சுவரோரம், கயிற்றில் பறக்கும் தூசு கருவிகள் அவன் முகத்தில் படிந்து கொண்டிருந்தன. கீழே இருந்து சத்தம், சார் சார் கவனிங்க சார் என்று வேலைக்காரர்கள் ஒரு பக்கம் கத்தினார்கள். ஆனால் அந்த சத்தமே அவன் காதுகளுக்குள் செல்லவில்லை. அவன் பார்வை வானத்தில்தான். மெதுவாக கருங்கடலை போல் மேகங்கள் கூடியது. எப்போ மழை பெய்யுமோ என்ற நிலை அவன் மனதை போல் அதுவும் வெடித்து அழ தயாராக இருந்தது. அவன் உள்ளமும் அந்த மேகங்களைப் போலதான். கண்ணில் நீர், மனதில் புயல். மாமா என்ற அன்புவின் குரல் திடீரென்று ஆடவனின் நினைவுகள் வழியாக காதுக்குள் ஒலித்தது. ஆம்பளை பையன் பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் கட்டிட்டு போகக்கூடாதா? அந்த சிறிய கேள்விதான் அவனை ஆழமாக குத்தியது. கீழே நின்று மகனை கண்ட ரவி பெற்றவராய் பதறிவிட்டார். அவன் தன்னை மறந்து கால் வைத்தால் 4வது மாடி கீழே விழுந்தாள். அதை நினைக்கும் போதே நெஞ்சே நடுங்கியது. வேகமாக தனது வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து தீரன் இருக்கும் திசை பார்த்து நிறுத்திவிட்டார். பெரிய டார்ப்பை எடுத்து பிடிங்க என்று வேலையாட்களிடம் சொல்லிவிட்டு
துடித்தபடியே ஓடினார். பயம் கலந்த ஓட்டத்திலும் மகனை காப்பாற்றி விட வேண்டும் என்ற அந்த நினைப்பிலும் துடிப்பிலும் அவருடைய இதய துடிப்பு அவருக்கே கேட்கும் அளவுக்கு இருந்தது. கால் வலித்தது. ஆனாலும் மகனை காப்பாற்ற ஓடினார் அவர். அவர் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நொடிக்குள் தன்னை மறந்து கால் வைத்த தீரன் கீழே விழுந்தான். ஐயோ என்று வேலைக்காரர்கள் அலறினர். அவர்கள் போட்ட சத்தத்தில் ரவி ஓடுவதை நிறுத்திவிட்டு இரண்டாவது மாடியில் இருந்து எட்டி பார்க்க தீரன் காரின் மேலே ஆட்கள் விரித்த தார்பாயில் மேலே விழுந்து கிடந்தான். அவர் ஐயோ என்று கீழே விழ ஆட்கள் சேர்ந்து கீழே இருந்து நெஞ்சு பிடிக்க முயன்றதால் அவன் விழும்போது காரின் மேல் அத்தனை பேர் நிற்க முடியாத நிலை. எல்லோரும் தடுமாறி கீழே விழ அவன் விழுந்த வேகத்தில் ஆட்களால் பிடிக்க முடியவில்லை. அதனால் தார்பாயின் பிடியை விட்டுவிட்டார்கள். விழுந்தவன் குப்புற காரின் கண்ணாடியை உடைத்து காரின் மேலே விழுந்து தலை உள்ளே உடம்பு வெளியே என்று விழுந்தான். பலத்த அடி என்று அவன் முகம் கை கால் பக்கம் இருந்து வந்த ரத்தம் சொன்னது. ரவி, தீரா! குரல் உடைந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டே தீரா என்றே ஓடி வந்தார் கீழே. காரின் மேல் விழுந்ததால் கடவுளை உயிர் இருக்கணும், எதுவும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கடவுளையும் வேண்டிக் கொண்டே மகனை காண அவன் விழுந்த அசைவில் புரிந்தது. அவன் உடம்பெல்லாம் வழியில் இருக்கும் என்று பார்த்ததும் தெரிந்தது அவருக்கு. காரின் மேலே உடல் பாதியும் காருக்குள் உள்ளே தலையுமாக கடந்தான் தீரன். பேச்சில்லை, மூச்சுமில்லை. அவனை சுற்றி கட்டுமான பணியில் இருந்த வேலைக்காரர்கள் பதறி தூக்க போகும் ஆட்களிடம், தம்பி மெதுவா பண்ணுங்க, கையை தொட்டிங்கன்னா வலிக்குமோ என்று சத்தமிட்டார். அதற்குள் வேலைக்காரர்கள் ஒருவரின் காரில் கண்ணாடி உடைந்த பக்கத்தை பிளந்து, சார் தலை நிமிருது, சார் இன்னும் மூச்சு விடுறாரு என்று சொன்னார். ரவியின் உள்ளம் ஒரு நொடி உயிர் வந்தது. ஆனால் அந்த நொடி நேரம் தான் பையனுக்கு வலிக்குமே, உள்ளே என்னெல்லாம் உடைந்திருக்குமோ என்ற வேதனை அவரின் மனதை பிளந்தது. ரவிக்கு அந்த நேரத்தில் எதுவும் புரியவில்லை. அவன் இருந்த நிலை கண்டு தன் உயிர் நின்ற நிலை அவருக்கு. மகனை கண்டு குலுங்கி கொண்டிருந்தார். கையில் தீரனின் முகத்தை தொட்டு, ஐயா தீரா பேசுடா என்று பரிதவித்தார். தீரனால் மூச்சு விட முடியவில்லையா, இல்லை வழியால் மூச்சை இழுத்து கொண்டானா என்றே கணிக்க முடியவில்லை யாராலும். ஆனால் ஒன்று, தீரன் கண்கள் திறக்கவில்லை. அவனுடைய கையை பிடித்து குலுக்கிய ரவி நினைவு வந்தவராக, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் என்று கத்தினார். பயத்தில் மூச்சை விட முடியவில்லை அவருக்கு. மகனுக்கு என்னவோ எதுவோ என்று உள்ளுக்குள் அழுத்தம் கூட கூட வியர்வை துளிகள் ரவியின் நெற்றியில் விழுந்தன. என் கண்ணு முன்னால இப்படி விழுந்துட்டானே, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்ன எடுத்துக்கோ கடவுளே என்று மனமுடைந்து கதறினார் தரையில் கடந்து. ஆம்புலன்ஸ் சைரன் கேட்டதும் தீரனை மிகவும் கவனமாக எடுத்து பிடித்து காப்பாற்றும் விதத்தில் தூக்கி சென்றார்கள். ரவியின் கால்கள் வலியோடு தாங்காமல் தளர்ந்தாலும் அவன் கூடவே தீரா தீரா என்று பக்கத்திலேயே ஓடினார். தீரா, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது, அப்பா உன் கூடவே இருக்கேன், என் உயிர் நீ, உனக்கு அப்பா ஒன்னும் ஆக விட மாட்டேன், என் கண்ணுக்கு கண்ணான நீ, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அப்பா ஆக விட மாட்டேன் என்று அவர் அவனின் முன் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆம்புலன்ஸுக்குள் தீரன் படுக்க வைக்கப்பட்டதும் ரவியும் உட்கார்ந்து அவன் கையை இறுக்கி பிடித்து கொண்டார். உனக்கு நான் இருக்கே தீரா, நீ சீக்கிரம் வந்துடுவேன்னு நம்பு, பயப்படாத, அப்பா உன் பக்கத்தில் இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். தீரனின் மூடியிருந்த கண்கள் அந்த வார்த்தை கேட்டபோது சிறிது அசைந்தன. ஒரு துளி கண்ணீர் அவன் கண்ணோரத்தில் சுருண்டது. தம்பி அழாதடா, உன் அப்பா உன் பக்கத்தில் இருக்கேன், எதுக்கும் பயப்படாத என்று சொன்னவரின் விழியில் இருந்து நீர் வடிந்தது. ஆம்புலன்ஸின் சைரன் கோயம்புத்தூரின் தெருவெங்கும் எதிரொலித்து கொண்டிருந்தது. ரவியின் கைகள் தீரனின் கையை இறுக்கி பற்றி கொண்டே நடுங்கின. அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார். வெண்மை நிறம், சுவாசம் மெல்லிய ஓசையாய், சார் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் என்று ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்னதும் அந்த வார்த்தைகள் ரவியின் காதில் விழவே இல்லை. அவரது மனதில் ஒரு சிந்தனை மட்டும், என்ன தப்பு பண்ண, என்ன பாவம் பண்ண, என் பிள்ளை இப்படி உயிரோடு சாகடிக்க வேண்டுமா? மருத்துவமனை வாசல் எட்டியதும் பரபரப்பாக ஸ்ட்ரெக்சர் கொண்டு வந்து தீரனை தூக்கி சென்றார்கள். சார் நீங்க வெளியே காத்திருக்கணும் என்று நர்ஸ் சொன்னாள். ஆனால் ரவி பின்தொடர்ந்தார். நான் அவன் அப்பா, என் பையனை விட்டு போக மாட்டேன் என்று கத்தினார். மருத்துவர் உள்ளே அழைத்து சென்றதும் அவரை கதவின் பக்கம் தடுத்து விட்டார்கள். ரவியின் கால்கள் தடுமாறின, கண்ணில் நீர் வழிந்தது. அவர் நாற்காலியில் விழுந்து அமர்ந்தார். அந்த நேரத்தில் நினைவுக்கு வந்தது, 2 வயது வரை முகம் பார்க்காத தன் மகனை கண்ட நொடியில் இருந்து விலகாத அந்த பாசம் இன்றும் அவன் மேல் இருந்தது. தீரன் சிறு பையனாக இருந்த நாட்கள் கண் முன்னாடி வந்தது. அவன் பைக் ஓட்ட கற்றிக்கொண்டு விழுந்ததும் அப்பா வலிக்குது என்று அவன் அழுது சத்தம்
அப்போது தழுவி பிடித்து, எதுவும் ஆகாது, உனக்கு நான் இருக்கேன் என்று சொன்னதை நினைத்தார். இன்றும் அதே வார்த்தையை மீண்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆனால் இன்று அவர் குரல் தீரனுக்கு கேட்குமா இல்லையா என்ற பயத்தில் குலுங்கினார். மருத்துவமனை அறையில் கதவு மூடப்பட்டதும் அந்த சத்தமே ரவியின் உள்ளத்தை கிழித்தது. கதவின் பக்கம் சாய்ந்து நின்று பெற்றவர் உள்ளம் முழுக்க நடுங்கிக் கொண்டே இருந்தார். தீரா, என் கண்ணு, உன்னை நான் இப்படி படுத்து கிடக்க வைக்க நினைச்சதே இல்லடா என்று கண்ணீர் சிந்தினார். நர்ஸ் ஒருத்தி வந்து, சார் கவலைப்படாதீங்க, டாக்டர் ஃபுல் எஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவுட்கம் நல்லா தான் இருக்கும் என்றாலும் அந்த வார்த்தைகள் ரவிக்கு காட்சி போலவே பறந்தன. அவன் பார்வை கதவின் அந்த பக்கத்தில் நின்று விட்டது. சிறுபிள்ளையாக கையில் பாட்டிலோடு நடந்து வரும் தீரனின் முகம், பள்ளியில் இருந்து ஓடி வந்து அப்பாவை தழுவிக் கொள்வது அனைத்தும் நினைவில் மின்னிக்கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில், சார் பிள்ளைய ஆப்ரேஷன் ரூம்குள் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு, சின்ன சான்சஸ் இருக்கு, நீங்க சைன் பண்ணணும் என்று டியூட்டி டாக்டர் வந்தார். காகிதம் கொடுத்தார்கள். ரவியின் கைகள் குலுங்கின. கையெழுத்து போடவே முடியவில்லை. தீரனுக்கு ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. சாவின் விளிம்பிலிருந்து கூட்டிட்டு வந்திருக்கும். சார், இப்பவும் உங்க பையனுக்கு அதே இடத்துல தான் அடிபட்டிருக்கு. அதன் வழியில் தான் அவர் மயக்கம் போட்டிருக்கார். அங்க என்ன மாதிரி காயம் பட்டிருக்குன்னு அதை பார்த்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். முக்கியமா மினி ஆப்ரேஷன் பண்ணினாலும் பண்ண வேண்டி வரும். ரவியின் கைகள் நடுங்கியது. சார் ப்ளீஸ், நேரம் போயிடுது என்று நான் சொன்னதும் ரவியின் கைகள் பேனா நடுங்கிக் கொண்டு கையொப்பம் போட்டது. என்ன தப்பாச்சோ, என்ன கர்மாவோ என்று உள்ளுக்குள் பேசிக்கொண்டார். அறைக்குள் கொண்டு செல்லும் போது தீரனின் முகம் ஒரு நொடி வெளிச்சத்தில் தென்பட்டது. வெண்மையான முகம், சுவாசம் கஷ்டப்பட்டு வரும் போல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கொன்னோரும் சற்று கசிந்த கண்ணீர் ரவியின் உயிரையை கிழித்தது. அப்பா இருக்கேன், பயப்படாத என்று தன் வாயால் சொல்ல நினைத்தாலும் குரல் வெளியே வரவில்லை. அவசர அறைக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தவுடன் ரவியின் நினைவுகள் அவரை குழந்தை பருவத்திற்கு இழுத்து சென்றன. புது சைக்கிள் வாங்கி கொடுத்த போது தீரன் சிரித்த முகம், அப்பா நான் ரேஸில் ஜெயிக்க போறேன் என்று சொல்லி வீடு முழுக்க சுறுசுறுப்போடு ஓடிய தருணம் அனைத்தும் ஒரு பக்கமாய் பாய்ந்து வந்தது. என்று அந்த உயிர் கையிலிருந்து விழுந்து போகும் போல் தோன்றியது. காத்திருக்கும் அந்த நொடிகள் ஒரு யுகம் போல இருந்தது. மருத்துவமனை வழியாக ஓடி செல்லும் நர்சுகள், அறையின் உள்ளே ஒலிக்கும் கருவிகளின் பீப் சத்தம் அனைத்தும் ரவிக்கு நெஞ்சை கிழிக்கும் சத்தமாகவே கேட்டது. டாக்டர், என் பையன். ரவியின் குரல் உடைந்தது. ஆனால் இன்னும் கதவு மூடப்பட்டுதான் இருந்தது. பதில் எதுவும் இல்லை. அவனின் கண்ணீரோ கதவின் கீழே சொட்டும் துளிகளாக விழுந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் வெளியே வந்த டாக்டர், ஏற்கனவே அவரின் வயிற்றில் பட்ட காயத்தில் இன்னும் காயம் பட்டதன் விளைவாகத்தான் உங்க பையன் மயக்கம் போட்டிருக்காப்புல. தலையில எந்த அடியும் இல்லை, மூச்சு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஈவினிங்குள் நார்மல் ஆயிடும், பயப்பட வேண்டாம். வயிற்றில் பட்ட காயத்துல இன்னொரு டைம் காயம் படக்கூடாது, இல்லைனா உயிருக்கே ஆபத்து. அங்க ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல கட் பண்ணி தையல் போட்டதால ஒரு 30 நாள் ரெஸ்ட்ல இருக்கணும். இனிமே அவர் வயிறை அவர் பத்திரமா பார்த்துக்கணும். இன்னொரு முறை அடிபட்டா காப்பாற்றுவது கடினம். கால் கையெல்லாம் சின்ன சின்ன பிராக்சர். எந்த கடவுள் புண்ணியமோ தப்பிச்சிருக்கார் என்று சொல்லலாம் என்று சொன்னதும் ரவி அப்படியே மருத்துவரின் காலில் விழுந்து விட்டார்.